சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. என் மீது கை வையுங்கள், என்னை நம்பி வரக்கூடிய அப்பாவி மக்கள் மீது எதையும் செய்யாதீர்கள், உங்களது அரசியலை என்னிடம் காட்டுங்கள் என்று விஜய் அவர்கள் இன்று வீடியோ மூலமாக பேசியுள்ளார். கிட்டத்தட்ட திமுக தான் தனது எதிரி என்பதையும், விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசிய மற்ற கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு, உங்களது அரசியல் பழிவாங்கும் படலத்தை என்னிடம் காட்டிவிட்டீர்கள், நான் உங்களுக்கு என்ன செய்தேன் என்பதற்கேற்ப தெரிவித்திருக்கிறார். அதாவது அரசியலில் வந்தே ஒரு ஆண்டுகள் தான் ஆகியுள்ளது. 50 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கக்கூடிய திமுக இவ்வாறு செய்யலாமா என்பதற்கேற்ப விஜய் அவர்களது வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அவர் அந்த வீடியோவில் பேசிய மிக முக்கியமான தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம். சிஎம் சார், பழிவாங்க வேண்டும் என்றால் என்னை மட்டும் பழிவாங்கிக் கொள்ளுங்கள், நான் வீட்டிலோ அல்லது எனது அலுவலகத்திலோ நான் இருப்பேன், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், என்னை நம்பி வருகின்ற ரசிகர்கள், தொண்டர்கள், அப்பாவி பொதுமக்களிடம் அரசியலை காட்டாதீர்கள், என்னை பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களது ஆசையாக அன்றைக்கு வந்தார்களே தவிர ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் நீங்கள் காட்டி அரசியலாக மாற்றிவிட்டீர்கள் என்று விஜய் அவர்களது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நிச்சயம் அனைவரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று விஜய் அவர்கள் பேசியது திமுகவிற்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தவாகவின் நிர்வாகிகள் மற்றும் மிக முக்கியமான நபர்கள் மீதும் தமிழக காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தும் வருகிறது. இதையும் கடுமையாக கண்டனத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கண்டித்துள்ளார். மேலும் கிட்டத்தட்ட பாதிப்பு நடந்தது கரூர் சம்பவத்தில் நான் அன்று திகைத்து போய்விட்டேன். என் கண் முன்னாலே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆம்புலன்ஸுகள் கட்டுப்பாடை மீறி உள்ளே வந்தது. அதை வழிவிடுவதற்கு அங்கு கூட்ட நெரிசல் உருவானது. கூட்டத்திற்குள்ளே சில முக்கிய கைக்கூலிகள் இறக்கப்பட்டதாகவும் விஜய் அவர்கள் மறைமுகமாகவே தெரிவித்துள்ளார். நிச்சயம் திமுகவின் ஆட்சி 6 மாதங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விஜய் அவர்களது வருகையின் காரணமாக என்பதை நன்கறிந்த ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு கரூரில் விஜய் அவர்களை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டார் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்களது இந்த வீடியோ 72 மணி நேரத்திற்கு பிறகு வெளியிட்டுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் பேசியது சரியா தவறா, முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் என்று விஜய் அவர்களது பேச்சுக்களில் தெரிய வருகிறது. மக்களாகிய நீங்களே கூறுங்கள், விஜய் அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.